தெரிஞ்சது நல்லது. நானும் இந்த காலேஜில் படிச்சவன் தான். ஏன் சார் இந்த காலேஜில் படிச்சவங்க யாருமே உருப்பிட மாட்டாங்களா? நான் இப்ப இருக்கேனே, ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். அன்னைக்கு ஏற உடைச்ச கைதான் சாக் பீஸ் பிடிக்குது. அப்ப நான் பண்ண கலாட்டால 1/3 கூட நீங்க பண்ணலையே. அதை விட நீங்க பெரிய இருக்கீங்களே, எப்படி படிச்சு பாஸ் பண்ணீங்க? வெரி குட் கொஸ்டின். இவ்வளவுதான் கலாட்டா பண்ணனா எப்படி சேஞ்ச் ஆனேன் தெரியுமா? எனக்கு அன்னைக்கு ப்ரொஃபசர் என்ன கூப்பிட்டு, நீ கலாட்டா பண்ணு, கவலை இல்ல, நான் படிக்காம ஃபெயில் ஆயிடாத, ஏன்னா உன்னை நம்பிதான் குடும்பமே இருக்குன்னு அட்வைஸ் பண்ணி தினம் என் வீட்டுக்கு வா, 2 hour டியூஷன் எடுத்துக்கோன்னு சொன்னார். நானும் தினம் தவறாம 2 hour டியூஷன் எடுத்துக்கிட்டேன். என்ன ஆச்சு? 6 மாசம் தான் அவர் எனக்கு வாத்தியாரா இருந்தார். அப்புறம் மாமா ஆயிட்டார். நான் கூட ஒரு 6 மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிறேன் சார். ஜம்பு தியாகு, விளையாடுறதுக்கு ஒரு அளவில்லை. உங்களை மாதிரி சில பேர் இருக்கிறதாலதான் நல்லா படிக்க வேண்டிய மாணவர்களும் கெட்டு போறாங்க. இன்னைக்கு சிரிக்கிறீங்க, ரொம்ப சரி. ஒண்ணுக்கு உதவ நாளைக்கு இந்த உலகமே உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்க போகுது. கரெக்ட் கோபால். இந்த லட்சணத்துல இந்தியாவுடைய வருங்காலமே மாணவர்கள் கையில தான் இருக்குன்னு நம்மளை நம்பி பெருந்தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வயத்தை கட்டி வாயை கட்டி தான் பட்டி கிடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள்லாம் நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மன்னிச்சுடுங்க. உங்களை இல்ல சார், அவங்க குறைக்கலாம். மன்னிப்பு கேளுங்க. கோபால். என்ன ராஜா? கவனி. கவனிக்கிறவரை கவனி. மாமா அடி பலமா இல்லையே. நீங்க விழுந்த திருச்சில விழுந்து அடி பட்டிருக்கணுமே. உங்களுக்கு ஏன் மாமா இந்த வயசுல கிடைக்க முடியாது. இங்க வந்து குளிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா? குளிச்சா உடம்பு இழைக்கும்பா. நல்ல வாலி போட்டாங்க. வேற 6 காபி கொண்டா. 5 போதும்பா. ஏண்டா உனக்கு வேண்டாமா? எனக்கு பாதி. எனக்கு மீதி. என்னடா என்ன புதுசா கேக்குற? எப்பவுமே அவங்க 2 பேரும் 50-50 தானே. வெல் செட். ராஜா ஷர்ட் பிரமாதமா இருக்கு. அவன் Dressக்கு பில் கொடுக்கிற பிக் பிரதர் கோபால கேளுடா. யாகுன்னு ரொம்ப பேசுற. ஐ வான் யூ. என்னடா உள்ள சொன்னா உடம்பு எரியுது இவனுக்கு. இப்பதான் குளிச்சா அதுக்குள்ள உடம்பு எரியுது. முஞ்ச பாரு, பெரிய ஜோக் அடிச்சுட்டா. எல்லாரும் சிரிங்கடா. டேய் மடையன்களா, ராஜா என் கூட பிறக்காத குறைய நினைச்சு பல நாள் எனக்கு நானே வருத்தப்பட்டிருக்கிறேன்டா. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இப்ப மட்டும் இல்லடா, ராஜா இங்கே தானே இருக்கான். கூட்டிகிட்டு போய் சொத்துல பாதி எழுதி கொடுத்துரு. அவன் என்ன வேண்டாம் சொல்ல போறான். கரெக்ட். டேய் கோபால், ஜம்பு சொல்றது அருமையான ஐடியா. ஹாவண்டா ராஜாவோட அம்மா வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் காணாதவங்க வாத்தியாரம்மா வேலை பார்த்து ராஜாவை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல. அதனால வீட்டு மேல வேற கடை வாங்கி அவனை படிக்க வைக்கிறாங்க. இனிமே ராஜா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ள அவங்க அம்மா கோவிந்தா. அதான் டே கோபால், உன் சொத்துல பாதிய ராஜா வேலை எழுதி வை. அவங்க அம்மா சாகரத்துக்கு முந்தி வாய்க்கு ருசியா சாப்பிட்டா சாப்பிட்டுமே. என்னடா ஜம்பு? கோபால், உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? விடவனே. ஒரே காலேஜில் படிச்சுட்டு ஒரே ஹாஸ்டல்ல தங்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க சிரிப்பாங்க. இல்ல ராஜா, உன்னை அவன் இலக்காரமா பேசினா என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அவன் தான் வாய் துடுக்கா பேசுவான்னு உனக்கு தெரியுமில்ல. என்னதான் அவன் பேசியிருந்தாலும் நீ முதல்ல கை நீட்டி அடிச்சது தப்பு. அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. ஐ அம் சாரிடா. இட்ஸ் ஆல் ரைட். உன்னை போலவே 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு. நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன். நான் பேசினாலே குழப்பத்துலதான் போய் முடியுது. எனக்கு எங்க அம்மா ஞாபகமே வரமாட்டேங்குது. 1 மாசம் 2 நாள் தலைவலின்னு நான் படுத்தப்போ உங்க அம்மா வச்சு நறுப்பு இருக்கேன். அடுத்த ஜென்மத்துல எனக்குன்னு ஒரு பிறகு இருந்தா உங்க அம்மா வயசுலதான் பிறப்பேன். நான் தாண்டா பிறப்பேன். நான் தாண்டா பிறப்பேன். நீங்க 2 பேருமே என் வயசுல பிறக்கத்தான் போறீங்க. இப்ப டிஃபன் சாப்பிடுங்க. மல்லிகைப்பூ கட்டிச்சு போகுமா? தேங்காய் சட்னி, மிளகா துறைய. இந்த வீட்டுல சோறு தின்றதுக்குன்னு இன்னொரு பிறகு எடுக்கணும். அம்மா, இவனை பக்கரையா பாக்கி ருசியா சமைச்சு போட்டு கெடுத்துட்டீங்க. இவனுக்கு வரப்போறவ எப்படி இருக்க போறாளோ நானும் பார்க்கத்தானே போறேன். ஏன்பா, நல்ல கணக்கு தெரிஞ்ச பொண்ணாதான் நாம பார்க்க போறோம். அம்மா, இந்த காலத்துல சமயம் தெரிஞ்சு கொண்டு கிடைக்க மாட்டேன். சதாரம் தெரிஞ்ச கொண்டுதான் கிடப்பா. வர்றவ இவனுக்கு வளைஞ்சு சோறு போடுறானா, இல்ல இவன் மாற்றமா ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுறது வந்து அவளுக்கு போட போறானா?
அது மட்டும் ராஜா கிட்ட நடக்காதரா. எங்க அம்மாவை கால் நீட்டி உட்கார வச்சு அவங்க சொல்றதான் அவ கேட்கணும். இல்ல போடிங்க அப்பன்ஸ் வீட்டுக்கு நினைச்சிருவேன். அடே இப்படி சொன்ன ரொம்ப பேரும் நானும் பாத்துருக்கேன்டாப்பா. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிடுறேன். அப்புறம் தட்டுதான் மிஞ்சும். அதே கோபத்துல நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களை உதைக்காத. ஹெட்மிஸ்ட்ரஸ் இப்ப எதுக்காக கை தட்டினேன்? வயத்திற்கு நீங்க யாரும் விடமாட்டா? நம்ம தான் விடுவோம். Anyhow, thank you for the rolling appreciation. Next item of the program is கண்ணகி. அதாவது கண்ணகி முழுவதுமா இல்ல, ஒரே ஒரு சீன். கண்ணகியாக நடிக்க போகிறவர் மகளிர் கல்லூரி மாணவி மிஸ் ஜானகி. மன்னவர் நீர்தானா? சென்னவர் பூபதி நீர்தானா? சந்திரவம்ச பாண்டிய குலத்திலகம் மாறிய படை கடந்த நெடுஞ்செழியன் நீர்தானா? ஆராயாமல் தீர்ப்பளித்த உமக்கு வெண்குற்ற குறையா? மனைவியின் ஊடலில் மதிமயங்கி மனுநீதியை அளித்த உமக்கு ஒரு மணிமகுடமா? மண்டை ஓடுகளை மார்பிலே தாங்க வேண்டிய உமக்கு மணிமுத்தாரமா? தான் செய்த தவறுக்காக தன் கையையே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்து அரசோட்சி ரத்தன சிம்மாசனம் இன்னும் உமக்கு இடம் தருகிறதா? நெடுமரம் போல் நிலத்தில் சாய்ந்து உயிர் விட்ட பாண்டியனின் பட்டவம்சியே அரிக்கோப்பெருந்தேவி. அம்மா கண்ணகி, அம்மா. யார் என்ன அம்மான்னு கூப்பிட்டது? அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு இங்க ஒரு மகன் இருக்கானா? எவன்டாவன்? கூப்பிட்டவன் எவனா இருந்தாலும் மேடைக்கு வரணும். நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வாடா மகனே. இப்ப நீ வரல, மேடையில உடைக்க வேண்டிய இந்த சிலம்ப உன் மண்டையிலே உடைப்ப. உண்மையான ஒரு இலக்கிய காட்சியை நடிச்சு காட்டலான்னா பெரிய இது. அடுத்தது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சுருளி. அவனும் பாவம் 2 வருஷமா இந்த கப்ப வாங்கணும் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான், முடியல. இந்த வருஷம் என்ன பண்றான்னு பாப்போம். Anyhow, let us wish him good luck. Come on சுருளி. கோபாலன் வந்து சேரவே இல்லையே, என்னடா செய்யறது? கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உழைக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தார் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை பறித்தாயா? கலைவாழ் உழவருக்கு கலிக்கலையம் சுமந்தாயா? அல்லது அங்கே குஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, போரடித்து நெற்குதிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்களின் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. துடிக்கிறது நீசை. அடக்கு அடக்கு அடக்கு. Students, now is the important program. 2 வருஷமா இந்த ரோலிங் கப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வாங்கிட்டாங்கன்னா they will be performing the hat trick. Let us wait and see what they do. ஊருக்கு போன எங்க கோபால் இன்னும் திரும்பி வரல. ஏன்பா தியாக, உங்க காலேஜில கோபால தவிர வேற எவனுக்கு எதுவும் தெரியாதா? வந்து ஐயோ பாவம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலை விழாவில் எங்க கல்லூரி சார்பா முக்கிய பங்கெடுத்துக்கிட்டு வெற்றி பெற வேண்டிய கோபால் அவசர காரியமா தந்தி வந்து ஊருக்கு போயிட்டதுனால எங்களுக்காக யாரும் பரிதாபப்பட வேண்டாம், உச்சு கொட்டவும் வேண்டாம்.
இந்த நாட்டை பற்றியும் மாணவ சமுதாயத்தை பற்றியும் நமது தேசபிதா காந்திஜி அவர்களும் அமரர் நேருஜி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்திஜி நேருஜி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல போறீங்க ஜி? அதை எல்லாரும் மறந்துட்டமேன்னு தான் ஞாபகப்படுத்தினேன் ஜி. இந்தாப்பா, வருஷத்துல ஒரு நாளைக்கு ஏதாவது ஆய்வு பண்ண தெரிஞ்சா ஆய்வு பண்ணு, இல்லன்னா மேடை விட்டு கீழே இறங்க. நான் மேடை விட்டு கீழே இறங்கணுமா? இல்லன்னா அப்படி ஓரமா நில்லு. கட்டட மேஸ்திரி கடப்பார முருகேசன் இந்த ஊர்ல இருக்கிற கட்டடம் எல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கட்டான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா 30 வருஷமா கொத்த வேலை செஞ்சு படிப்படியா முன்னேறி என் மகன் சித்தாள் வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு செங்கலையும் சிமெண்டையும் திருடி சைக்கிள் பின்னால வச்சுக்கிட்டு வந்து பிளாக்ல வித்து அவளை காலேஜில் படிக்க வச்ச கூசாம தொட்டுடா பாவி மொட்டமடையா பயா பேசிக்கிட்டே சமாதியை கட்டுறான். உன்னோட அரசியல்வாதிகளே தேவையில்ல, சமாதியை கட்டிட்டு தான் பேசோன்னு பேசுவாங்க. பேசாதடா அயோக்கிய பயல். அனார்கலிக்கு 6 அடி சோறு எழுப்புற மாதிரி உனக்கு இந்த கல்லறையை கட்டி முடிக்கல. என் பேர் கடப்பார முருகேசல்லடா. எனக்கு சமாதி கட்டுறீங்களா? சும்மா தமாஷுக்கு தானே. நிஜமாவே தான் கட்டி முடிச்சு மொசாக்கே போட போறேன். அப்போ இந்த கல்லறை மீது என் வாழ்க்கை வரலாறை செதுக்கி வைத்து விடுங்கள். வருங்காலத்தில் மக்கள் இந்த கல்லறை மீது சூடம் கொளுத்தி காதல் ஜோதி ஏற்றி கும்பிடுவாங்க. உனக்கெல்லாம் ஒரு வரலாறு. சூட ஏத்தியா கும்பிட போறானுங்க, நெருப்ப வச்சு கொளுத்த போறாங்க. மாட்டாங்க, சமாதின்னு இருந்தா வந்து கும்பிடுவாங்க. கும்பிட வரவங்க செருப்ப கேட்டி விட பக்கத்திலே ஒரு சின்ன இடம் கட்டிடுங்க. செய்வீங்களா? செருப்போட வந்து கும்பிடட்டும். உனக்கு என்ன தெரியா போகுது? கலவையடே, கலவை சரியில்லை, தண்ணி விட்டியா? தண்ணி இல்லப்பா, என் கண்ணீரை விட்டே கரைச்சிருக்கேன். எதை விட்டாலும் சரி, கலவை சரியா இருக்கணும். அப்பா, என் நெத்திப்பட்ட நீங்களே அடிச்சிடாதீங்கப்பா. அவரை கொண்டு மட்டும் வாழ வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரை பிரிச்சு என்னால இருக்கவே முடியாதப்பா, இருக்கவே முடியாது. அவர் கல்லறையிலேயே முட்டி முட்டி என் உயிரை விட்டு என்ன முட்டினாலும் சரி, இவனை நான் லேஸ்ல விட போறதா இல்லை. ஒரு பெண்ணின் கண்ணீரை புரிந்து கொள்ள முடியாத கிளம்பிசாசே, உன்னை என்ன செய்கிறேன் பார். அயோக்கிய பயலே, இந்த மாதிரி கரண்டிய எவ்வளவு பிடிச்சிருப்பேன். என்கிட்ட நீ வேலை காட்டுறேன். இப்ப சொல்லு, எங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்றியா, இல்ல சாகரியா, இல்ல உயிரை விடுறியா? அப்பனுக்கு 1000 லெட்டர் எழுதியாச்சு. அவன் தான் உன்னை தண்ணி தொளிச்சு விட்டாங்கடா. எங்க அப்பனையா நீ அவன் இவன் பேசுற? அவன் எவ்வளவு பெரிய மனுஷன், அவனை போய் மரியாதை கிட்ட அவன் இவன் பேசுறியா நீ? ஒன்னு நீ இதாலதான் இப்ப சண்டை படப்பறியா? நிஜமான கடப்பார கொஞ்சம் ஓகே பயலே. கடப்பார முருகேசனா என்ன நினைச்ச? அப்போ ஜம்பு, என்னடா என்னடா இதெல்லாம்? செங்கல் அப்பா, இதும் பொண்ணு நான் லவ் பண்ணிட்டேன்னு இந்த கடப்பாறை என்ன உயிரோட வச்சு சமாதி கட்டுதுப்பா. உனக்கு அறிவு இருக்காயா? என் மகனை வச்சு இப்படி சமாதி கட்டுறிய, ஊர்ல உன்னை சும்மா விட்டுருவாங்களா? என்னடா மொட்டை, லவ் பண்ணதான் பண்ண, நல்ல இடமா பார்த்து லவ் பண்ணி இருக்காது. போய் ஒரு குளத்துக்கார பொண்ணை லவ் பண்ணா இப்படிதான் உன்னை வச்சு வீடு கட்டுவான். என் பெரிய மொட்டை, பரவாயில்ல, ஏதாவது பேசினேன் உன்னை தூக்கி போட்டு சமாதி கட்டிடுவேன். என் பொண்ணை தொட்டவனை உச்சுரும். இப்பதான் வரீங்களா? ஆமா, இப்பதான் வரேன். ஜம்பு எங்க? காலேஜ் போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சௌக்கியமா இருக்கீங்களா? ஊர்ல அத்தையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம் தான். நீயும் ஜம்பு சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்க மாமா. அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. திருப்பதிக்கு போகணும். ஏன் மாமா? நீயும் ஜம்பு சந்தோஷமா இருந்தா திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கேன். போய் மொட்டை அடிச்சுக்கணும். கடப்பாரு எங்க? கடப்பாறையா? கொல்ல பக்கம் இருக்கும். ஏன் உங்க அப்பா கொல்ல பக்கத்தை விட்டு வரவே மாட்டானா? எங்க அப்பாவை கேக்குறீங்களா? அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரி, அவன் நிதானமா வரட்டான். நான் போய் இந்த சட்டையை கேட்டி போட்டு
முகத்தை கழுவிக்கிட்டு வந்துடுறேன். வாங்க மாமா. ஜம்பு ஜம்பு, ஊர்ல இருந்து பெரிய முட்டை வந்திருக்கு. எங்க அப்பனா எதுக்கு வந்ததா இங்க? அவருக்கு ஏதோ வேண்டுதலா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தா திருப்பதியில போய் மொட்டை எடுத்துக்கிறதா வேண்டிட்டேன். ஐயா, சரியான பைத்தியம் எங்க அப்பா. ஏற்கனவே மொட்டை, இதுல என்ன திருப்பதியில போய் மொட்டை? நளி நளி, நான் கூட ஒண்ணு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா பழனிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பயனிலையா? நல்ல குடும்பம். அதான் பல்கலைக்கழகம். சரி, புக்கை கொண்டு போய் உள்ள வை. சட்டையை கொண்டு போய் மாட்டேன். எனக்கு காஃபி கொண்டா. ஓ, என்ன இதெல்லாம்? தப்பு இதெல்லாம். யாராவது பாத்திர போறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. நான் தான் ஜம்புவுக்கு அப்பே. ஆமா, நீ என் பையன்கிட்ட இப்படி எல்லாம் தான் பண்றியா? அவன் படிப்பு உருப்பிட்டா மாதிரிதான் நான் போய் அவனையே அனுப்புறேன். ஐயோ டேய் ஜம்பு, டேய் ஜம்பு, பேசாதீங்க. உங்களை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சதே தப்பு. என்னடா சொல்ற? என்ன புரியாத மாதிரி பேசுறீங்க? தலைக்கு மேலதான் ஒண்ணுமில்ல, தலைக்கு உள்ளேயுமா ஒண்ணுமில்ல. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? இதேதான் நளினிகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே வெளியே, சொல்ல வேண்டியதை சொன்னீங்களா? அவ எங்கடா இல்ல சொல்ல விட்டா? அறிவு கெட்டவனே, அங்க நடந்ததை பார்த்துட்டு என்னைய தப்பா நினைச்சுட்டு பேசுறியா? பல்ல உடைச்சிருவேன். போய் அவளை சமாதானப்படுத்து. ஆமா, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்குதான் ஒண்ணும் கிடையாது. நீயே போய் சமாதானப்படுத்து. என் தலையை எழுத்து. ஜம்பு, ஜம்பு, சட்டையை கழட்டி கொடுத்துட்டு காபி கொண்டு வர சொன்னீங்களே. நான் காபி கொண்டு வர வரைக்கும் நீங்க இங்கே உட்கார்ந்துருக்க கூடாது. எந்த போய் தொலைச்சீங்க? நான் அந்த பெரிய மட்டை கிணத்தை நீங்க என்ன நினைச்சு கட்டி பிடிச்சு, ஐயோ அந்த கிணத்தை கட்டி பிடிச்சிட்டு. இப்போ நீ அந்த கிணத்தலாமா கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க? வாயா கிடப்பாரு. வாயா சம்பந்தி, வந்துட்டியா? வா வா. ஏம்மா, சம்பந்தி வந்தது பிடிக்கலையா? அப்பா, இனிமே நான் உயிரோட இருக்கவே கூடாதுப்பா. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அவர் என்ன நினைச்சு மாமா கண்ணத்தை போய் கிள்ளிட்டேப்பா. இது என்ன பெரிய விஷயம்? அதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டார். நல்லா கிள்ளு. ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவரா இவரான்னு எனக்கு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. இப்படியே இருந்தா எப்படிப்பா? ஆமாமா, எனக்கு தான். அவர் ஊர்ல இருந்து வர்ற கடுதாசி எழுதும் போதே எனக்கு ஒரு குழப்பம். அதனாலதான் ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்தேன். அப்பா, நீங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் இதை மாட்டிக்கங்க, உங்களுக்கு புண்ணியமா போகுது. அடையாளம் தெரியட்டும். என்ன தொப்பி இது? இந்த தொப்பியை நான் வச்சுக்க மாட்டேன். நீ வச்சுக்கிறேடா? இந்த தொப்பியை நானும் வச்சுக்க மாட்டேன். என்னது இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன், இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன்னு சொல்றானுங்க? இதுல என்னதான் இருக்குது? இன்னொரு வரைக்கும் நான் கையில வச்சிருந்தேன், என்ன ஒண்ணும் பண்ணல. கடைக்காரன்ட்ட போய் கேட்டு வந்துட்டுமா? அப்பா, விளையாடுங்கப்பா. தொப்பியை வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த குழப்பம் தீரத்துக்கு என்னன்னா வழி? தொப்பி ஒண்ணுதானா? எத்தனையோ வழி இருக்குது. வா சொல்றேன். வா ஜம்பு, ஜம்பு எங்கம்மா? அங்க இல்லையா மாமா? சரி, அவன் கிடைக்கிறான். நீதான் எனக்கு ஒரு டம்ளர்ல நல்ல சில்லுன்னு வெந்நீர் கொடு. வெந்நீரா? கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். சரி, சீக்கிரம் வா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. சம்பந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மக மாமர் யாரு மாப்பிள்ளை யாரு திணறிக்கிட்டு இருந்தான். நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன். தோசைக்கரண்டியால நெத்தியில ஒரு வெட்டு வெட்டுன்னு நல்லா வெட்டினா. இப்ப நெத்தியில காயம் பட்டவர் மாமனாரு, இல்லாதவர் மாப்பிள்ளை. எப்படிங்க நம்ம ஐடியா? அறிவு இருக்கா உனக்கு?
வெட்ட சொல்லதான் வெட்ட சொல்ல என் மகனை வெட்ட சொல்ல இருக்கக்கூடாது. அப்போ தானே அடையாளம் புரிஞ்சிருக்கும். ஆர்த்தவனை வெட்ட சொன்ன நீ ஆர்த்துக்கிட்ட உன்னை கெட்டப்பாருன்னு சொன்ன பாரு தப்பு. கசாப்பு கடை பாரு மாமனாருக்கோ வந்துருச்சு. அந்த களிம்பு எடுத்துட்டான் நெத்தியில தடவுவான்.